வேலூர் மருத்துவமனையில் இருந்து பச்சிளம் சிசு கடத்தப்பட்ட சம்பவத்தில் மத போதகர் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாநிலம் விட்டு மாநிலம் கடத்தப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டது எப்படி? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை அடுத்த அரவட்லா பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோவிந்தசாமி சின்னி தம்பதி. ஜூலை 27ஆம் தேதிக்கு சின்னிக்கு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதன்பின் குழந்தை நல வார்டுக்கு தாயும் சேயும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் 31ஆம் தேதி காலை சின்னி உணவருந்திக் கொண்டிருந்த போது குழந்தை அழுதுள்ளது. அப்போது அங்கு வந்த பெண் ஒருவர் குழந்தையை தான் பார்த்துக் கொள்வதாகவும் சாப்பிடும்படியும் பாசமாக கூறியுள்ளார். பின்னர் குழந்தையை தாலாட்டியபடியே வார்டிலிருந்து வெளியே எடுத்து வந்துள்ளார். உணவருந்திய பின்னர் சின்னி குழந்தையை பார்க்கச் சென்றபோது குழந்தையையும் அந்த பெண்ணையும் காணாததால் திகைத்து போயுள்ளார். அக்கம்பக்கத்தினரிடம் விசாரித்த போது அவர்களுக்கும் தெரியவில்லை என்றதால் கலங்கியவர் கதறி அழுதுள்ளார். இது குறித்து தகவல் பரவவே மருத்துவமனைக்குள் பரபரப்பு கிளம்பியது. குழந்தை கடத்தல் தொடர்பாக செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் சின்னி கூறிய நிலையில் கணியம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து டிஎஸ்பி திருநாவுக்கரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். மர்ம பெண்ணின் அங்க அடையாளங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் பொருத்தி வைக்கப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது அந்த மர்ம பெண் 10 வயது மதிக்கத்தக்க சிறுவனுடன் கட்டை பையில் குழந்தையை வைத்து கடத்திச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து மருத்துவமனை உட்பட அந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்தபோது அந்த பெண் சென்ற வாகனத்தை வைத்து தனிப்படை அமைத்து தேடி குழந்தையை கடத்திச் சென்றது வேலூர் மாவட்டம் இடையன்சாத்து பகுதியைச் சேர்ந்த மாலா என்கிற ஜெயந்தி மாலா என்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். அவரை பிடித்து விசாரித்த போதுதான் குழந்தை கடத்தியது ஏன், அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்ற விவரங்கள் தெரிய வந்தது. இடையன்சாத்து பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்டர் செல்லதுரை. இவரது மனைவி அம்மோ என்கிற ஞானமணி. பாஸ்டர் செல்லதுரைக்கு லீலாவதி என்னும் 2வது மனைவி இருந்துள்ளார். இவர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே சிக்பல்லபூரில் வசித்து வந்துள்ளனர். லீலாவதியின் வீட்டில் தங்கியிருந்த பெங்களூருவைச் சேர்ந்த அஜய்குமார், ஐஸ்வர்யா தம்பதிக்கு திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாததால் பணம் கொடுத்து குழந்தையை வாங்கும் தங்கள் எண்ணத்தை லீலாவதியிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து லீலாவதி பணத்தை வாங்கி பாஸ்டர் செல்லதுரை ஞானமணி தம்பதியிடம் கொடுத்து குழந்தையை கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அம்மு தனக்கு தெரிந்த ஜெயந்தி மாலாவை வைத்து வேலூர் அரசு மருத்துவமனையில் குழந்தையை கடத்தியுள்ளனர். குழந்தை கையில் கிடைத்ததும் அதனை வாங்க லீலாவதி சொன்னபடி பெங்களூருக்கு ஞானமணி, பாஸ்டர் செல்லதுரை, ஞானமணியின் சகோதரி மகன் பிரவீன் செல்வன் ஆகியோர் சென்றுள்ளனர். போலீசாரின் விசாரணையில் கிடைத்த தகவல்களை தொடர்ந்து பெங்களூரு சென்ற போலீசார் பச்சிளம் சிசுவை மீட்டதுடன் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட ஜெயந்தி மாலா, அம்மு என்கிற ஞானமணி, பாஸ்டர் செல்லதுரை, பிரவீன் செல்வன், லீலாவதி, குழந்தையை வாங்கிய அஜய்குமார், ஐஸ்வர்யா ஆகிய 7 பேரையும் கைது செய்துள்ளனர்.